வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கேட்ட ஒரு ப்ரீவியஸ் ரீசனிங் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஃபோன் என்ற சொல் SKRQH என குறியிடப்பட்டால் ரேடியோ என்ற சொல் எவ்வாறு குறியிடப்படும் அப்படின்னா, இப்போ ஃபோன் அப்படிங்கிற இந்த எழுத்து இருக்குல்ல, இந்த சொல் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு எழுத்தும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி எத்தனையாவது லெட்டர் அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். P அப்படிங்கிறது 16வது லெட்டர், P அப்படிங்கிறது 16வது லெட்டர், H அப்படிங்கிறது 8வது லெட்டர், O அப்படிங்கிறது 15வது லெட்டர், N அப்படிங்கிறது 14வது லெட்டர், E அப்படிங்கிறது 5வது லெட்டர். அதே போல S அப்படிங்கிறது 19வது லெட்டர், K அப்படிங்கிறது 11வது லெட்டர், R அப்படிங்கிறது 18வது லெட்டர், Q அப்படிங்கிறது 17வது லெட்டர், H அப்படிங்கிறது 8வது லெட்டர். இங்க என்ன பண்ணிருக்காங்க? 16 19 என்ன பண்ணிருக்காங்க? 3 கூட்டிருக்காங்க, பிளஸ் 3 பண்ணிருக்காங்க. அடுத்தது பாருங்க, 8 பிளஸ் 3 என்னது? 11, 15 பிளஸ் 3 18, 14 பிளஸ் 3 17, 5 பிளஸ் 3 8. அப்ப 3 3 கூட்டி கூட்டி நமக்கு அந்த குறியீடை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம ரேடியோக்கு என்ன பண்ணலாம்? RADIO. R அப்படிங்கிறது 18வது லெட்டர், A அப்படிங்கிறது 1வது லெட்டர், D அப்படிங்கிறது 4வது லெட்டர், I அப்படிங்கிறது 9வது லெட்டர், O அப்படிங்கிறது 15வது லெட்டர். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில். அப்ப 18ல இருந்து 3 கூட்டினோம்னா நமக்கு எத்தனை வரணும்? 18ல இருந்து 3 கூட்டணும் அப்படின்னா 21 வரும். அப்ப 21வது லெட்டர் என்ன அப்படின்னு பாருங்க. 21 அப்படிங்கிறது U. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து U வரணும். அப்ப ஆப்ஷன்ல எதுலயுமே ஆப்ஷன்ல 3 இதுல வந்து U வந்து இல்ல, C ல மட்டும் தான் U அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ஆப்ஷன் C தான் சரியான ஆன்சர் அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல முடியும். அடுத்து மத்ததையும் செக் பண்ணிடலாம். 1 பிளஸ் 3 4, அப்ப இங்க வந்து D வரணும். அடுத்து 4 பிளஸ் 3 4 பிளஸ் 3 7, அப்ப 7வது லெட்டர் என்னது? 7வது லெட்டர் அப்படிங்கிறது G. ஓகேங்களா? அடுத்து I வந்து 9வது லெட்டர், 9 பிளஸ் 3 என்ன வரும்? 9 பிளஸ் 3 10 12, 12 வந்து L. ஓகேங்களா? அடுத்து O வந்து 15, 15 பிளஸ் 3 எத்தனை வரும் அப்படின்னா 18 வரும். 18வது லெட்டர் வந்து R. ஓகேங்களா? அப்ப UDGR அப்படிங்கிறது ஆப்ஷன் C தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? அங்க எக்ஸாம் ஹால்ல இவ்வளவு தூரம் எழுதி வச்சு நம்ம போடுறத காட்டணும். ஒவ்வொரு லெட்டரும் எத்தனையாவது லெட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே சொல்லணும். அதுக்கு நீங்க ஏதாவது ஷார்ட்கட் கூட வச்சு கூட நீங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஆங்கில எழுத்தை பார்க்கும்போது அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி இது இத்தனையாவது லெட்ரு. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் J அப்படிங்கிறது 10வது லெட்ரு, K அப்படிங்கிறது 11, W அப்படிங்கிறது 24வது லெட்ரு, F அப்படிங்கிறது 6வது லெட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே சொல்லணும். அதுக்கு நம்ம ஏதாவது ஷார்ட்கட் கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ J அப்படிங்கிறதுக்கு வந்து எங்கள் அண்ணன் பையன் பேர் வந்து ஜேடன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஜேடன். அப்போ 10 அப்படின்றத நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நன்றி.